ஹாய் ஆல். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வந்து பிளான் வந்து பார்த்தோம் சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓவோட ப்ரிலிமினரி வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ அது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 85+ இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த 85+ இருக்கும் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சப்போஸ் நான் இன்னும் 85 ரீச் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு டேட்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 35 அவுட் ஆஃப் 35 வந்து நீங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க சரிங்களா. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் இந்த ரீசனிங்க்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் ஒன்று இருக்கும் சரிங்களா. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும்தான் உங்களுக்கு வரணும் சரிங்களா. அதை தாண்டி வேற எந்த மிஸ்டேக் எனக்கு இந்த டாபிக் தெரியல அந்த டாபிக் தெரியல அது வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க போறீங்க சரிங்களா. இந்த 15 டேஸுக்குள்ள ரீசனிங்ல 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கிறவங்களுக்கு ஓகே, எடுக்காதவங்க அதில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ கேர்லெஸ் மிஸ்டேக் அது எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணி சரிங்களா. அப்போ இந்த ரீசனிங்ல இந்த ஒரு டாபிக் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வரும். இந்த ஆப்டிடியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30+ வந்து பண்ணுவீங்க சரிங்களா. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 32+ பண்ணுவீங்க சரிங்களா. இந்த 30+ பண்றவங்க இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இது வந்து எதனால உங்களால வந்து அட்டன் பண்ண முடியல சரிங்களா. ஸ்பீடு இல்லையா, அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது அந்த டாபிக்கே வந்து அன்னோன் டாபிக்கா சரிங்களா. இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து இந்த 15 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து 2 டேஸ்க்கு ஒரு கொஸ்டின் ஆச்சும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த 15 டேஸில் வந்து 35 அவுட் ஆஃப் 35 என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 32+ எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ராங் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எதனால் ராங் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பாருங்க சரிங்களா. ஸோ 32+ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 34 கிட்ட நீங்கள் எக்ஸாமில் போட்டுருவீங்க சரிங்களா. ஸோ வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷு, ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் 20+ ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கணும் சரிங்களா. நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா 20+ நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா அந்த 20+-ஐ இந்த 15 டேஸில் அச்சீவ் பண்ணணும்னு பாருங்க சரிங்களா. இந்த 20+ மார்க் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோ போயிட்டு பாருங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஃபில்லர்ஸ், கிராமட்டிக்கல் எரர், அதுக்கப்புறம் மிஸ்பெல் வேர்ட்ஸ் இந்த 4 டாபிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராஜம்பிள் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க சரிங்களா. பேராஜம்பிள் டாபிக் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி பேஸ்டு சரிங்களா. டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 செட் வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பிளான் என்ன அப்படின்னா இன்னும் 15 நாள் சரிங்களா. இந்த 15 டேஸ் வந்து என்ன பிளான் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க்கோட ப்ரிலிமினரி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து ஆர்ஆர்பி கிளர்க் சரிங்களா. 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே இருக்கணும். டே 1 2 டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா டே 2வும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே 2 டெஸ்ட்டு ரிவ்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ, கம்ப்யூட்டர் நாலேஜ், சிகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது இங்கிலீஷில் வந்து செக்ஷனலோ அப்படி இல்லை அப்படின்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டே 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸு சரிங்களா, ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் சரிங்களா. இது ஏன் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து இது நாள் வரைக்கும் இப்போ ஆர்ஆர்பி பிஓ போட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மாதிரி இதாக இருப்போம். ஸோ இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கு வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் வந்து நம்ம போடுறப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நோட் பண்ணணும் சரிங்களா. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குதா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுங்க நோட் பண்ணி வைங்க சரிங்களா. டெய்லி டெஸ்ட் இப்போ போட ஆரம்பிக்கிறீங்களா ஆர்பிஐ அசிஸ்டன்ட்,
ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் வந்து என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே வந்து எழுதி வைங்க. சரிங்களா? டெஸ்ட் 1 ஓகேங்களா? இதில் வந்து எவ்வளோ ஸ்கோரு, எவ்வளோ ராங்கு, ஓகேங்களா? அதில் வந்து என்னெல்லாம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்க. ஸோ டெஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து திரும்ப வந்து என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எழுதி வைங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் போடுறீங்கல்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா growth தான் இருக்கணும். சரிங்களா? மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகவே கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பிளானு. டே 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு போறீங்கன்னா, டே 3 வந்து ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் தான் போட போறீங்க. ஸோ அதில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எழுதிக்கிட்டே வர போறீங்க. ஸோ என்னெல்லாம் நீங்க எரர் வந்து பண்றீங்க அப்படின்ற மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ண போறீங்க. ஸோ இந்த 15 டேஸ் வந்து உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்றதுக்கான டைம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ.